ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டான பூண்டு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான பூண்டு தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 20லேருந்து 25 பூண்டு சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 20 சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா 25 சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் செவந்து வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கு நல்லா திக்காயும் வந்துடும், அதோட பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ தோசை தவா வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு இதை ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு தோசை 3/4 பாகம் வெந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டோட விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஹெல்த்தியான பூண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.